வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத பலாபலனை நாம் பார்க்க போகிறோம். அதுவும் ஜூலை மாத பலாபலன் சிம்ம ராசிக்கு எவ்வாறு உள்ளது, இந்த பொறுமை, நிதானம், பிரதானம் இது அனைத்தையும் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டிய ராசியில் முதன்மை ராசி என்று சொன்னால் அது சிம்மராசிக்காரர். ஏனென்றால் இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சூரிய பகவான் இந்த 11ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு சம்பந்தப்படுகின்ற நேரம். ஏன்னா ராசிநாதன் 12க்குள்ளே இருக்கட்டும், அங்கே 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் வரையட்டும், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிங்க. வயதானவங்க, சிம்ம லக்னக்காரங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ராசியானா இருக்கட்டும் லக்னமானா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் கொடுக்கும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தலை நிமிர்ந்து வாழுகின்ற அமைப்பு, உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் உண்டு. மனசை கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கும். மனசில் தாக்கம் என்பது 17 தேதி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டல்லடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்பட்டு அதுக்கப்புறம் எல்லா முயற்சிகளிலும் ஈஸியாக ஈடுபடும். அதாவது எப்படி சொல்கிறது, 6ஆம் தேதி சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியின் சாதகத்தை தரும். ஒரு 6 தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக போகும் ஐயா. இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. 6 தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விதமான பரிபாலமும் உங்களுக்கு செட் ஆகும். நல்ல அந்த குட் டைம் தான் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அஷ்டமத்து சனியிலையும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களையும் பாக்கியங்களையும் தருகின்ற மாதம், வருமானம் தருகின்ற மாதம், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த காலமெல்லாம் இருக்க போதையா. நம்ம ராசிநாதன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் கடகராசிக்கு. அதில் குருவோடு சம்பந்தப்படுகின்ற நேரம். அது இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கடனில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது. நிறைய பேர் கேட்டகரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. வேலையில் நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஐயா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல, மனக்குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன், இருக்கிற வேலையை விட்டுடலாமான்ற ஒரு எண்ணம், புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது, சொந்த தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மாற்றிங்க. நிறைய எண்ணத்தில் மாற்றிங்க. இந்த நேரத்தில் ஆசைப்படுற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும். அதிலேருந்து தடுமாற்றம் இல்லாமல் வெளியே வாருங்க. புதன் நம்மளுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல தான் சம்மந்தப்படுறார். அதனால் வருமானம் என்பது இருந்து கொண்டு இருக்குது. கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்கலாம். ஐயா இது வரைக்கும் பேரும் புகழும் இல்லை, நம்மளுக்கு வருமானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு அடித்து என்ன சொல்கிறாங்களா, அடித்து ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலக போகுது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். நாம் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். கல்வியில் நான் புதிய முயற்சிகளில் ஈடுபடலான்னா கண்டிப்பாக ஈடுபடுங்க. ஐயா நான் மேற்படிப்பு படிக்க போகிறேன், இதில் எந்த தடையுமே கிடையாது. அந்த விஷயத்துக்கு தடை என்பதும் கொடுக்காது. இது வரைக்கும் அந்த இடத்துக்கான அமைப்புகள் இருந்தது. ஆனால் இனிமேல் அந்த இடத்துலேருந்து அந்த தடை சார்ந்த விஷயம் என்பது இனிமேல் உங்களுக்கு தரத்துக்கின்ற அமைப்புகள். ஏன்னா அவருடைய பாக்கிய பார்வை அந்த 8ஆம் இடத்துல கிடைக்கிறதால குரு சனியின் பார்வையின் கட்டுப்படுகின்ற அமைப்புகளாக மாறப்போது. நல்ல விஷயம்லாம் நம்மளுக்கு கொடுக்க போதையா. குட்டு தான் அப்படின்னு சொல்ல ஒரேவா சொல்லட்டா, அந்த குட்டு தான் ஆக மொத்தம் இருக்கிறத சமாளிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை கொடுத்துருவார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தவறுகள் இனிமேல் வராது. ஒரே வார்த்தை சொல்ல போனால் கெடுதல்கள் வராமல் இருப்பதே நன்மை. ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கையா, நிறைய பேருக்கு வெளியூர் போகலான்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு ஒத்து வரலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை வெளியூர் பயணம் போகிறதுக்கான அமைப்புகளோ, வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளோ இந்த முறை 17 தேதிக்கு அப்புறம் முயற்சி பதிப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அனுகூலத்தை தருகின்ற அமைப்பு தான். நான் வெளியூர் போகிறேன், ஐயா வெளிநாடு போகலாம், வேலைக்கு நான் போயிட போகிறேன், சொந்த ஊரில் என்னால் இருக்க முடியல, ஏகப்பட்ட கடனாயிடுச்சு. ஏன்னா கண்டகச்சனி அஷ்டமத்து சனிலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி கூட போயிடுவாங்க. ஆனால் அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லை என்றால் அது ரொம்ப தாங்கி பிடிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். அது அனுபவத்தோடு தான் நம்ம பாடம் படிக்கும் போது தான் அதுக்கான அமைப்புகள் உண்டு. என்ன எங்கே சென்றாலும் நம்மளுக்கு அப்படியே எதிர்மறையாகவே நடக்குது, எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக தானே கொடுக்குறாரு. இதிலிருந்து எப்படி நான் மீள்றது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நம்ம ராசிக்குள் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் வந்தால் தான் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நம்ம ராசிக்குள்ளே ராசிநாதன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. விரயம் என்பது இருந்து கொண்டிருக்கும். இல்லை வெளியூர் பயணங்கள் சென்று கொண்டும் விரயம் சார்ந்த விஷயத்தும் இடம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் இது வரைக்கும் ஐயா வீடுக்கு மாற்றலாமா, வீடு வானாமா, இந்த மாதிரி விஷயங்கள் யாருன்னா எடுத்து மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்லை வீடு கட்டிடலாமா அப்படின்ற எண்ணங்கள் தோன்றுகின்ற அமைப்பு. கடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இடமாவது வாங்கி போடுவோம் எதிர்பார்க்கின்ற அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்திலையும் இது ஒரு முன்னேற்றம் தருகின்ற பாதையெல்லாம் கொடுக்க போகுது.
அதாவது நெகட்டிவோட ப்ளஸ்ஸும் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் என்று கூட சொல்லலாம். ஒரேவா சொல்லணும், வேலைக்கான அமைப்பு எந்த தொந்தரவும் கிடையாது. தைரியமாக போங்க. உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே கூடுதலோடு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக இருந்த பிரச்சனைலாம் விலகிடும். ஏன்னா புதன் 11ஆம் இந்த மாதம் முழுவதும் அந்த 11ஆம் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். அதனால் எந்த தவறும் இல்லை, எதையும் சமாளிக்கின்ற திறமை புதன் ஆதிக்கத்தை பெற்றதால் நாம் எல்லாத்தையும் முறியடிக்கலாம். புதன் ஒருவர் போதும் அறிவை கொண்டு உலகத்தை வெல்லுகின்ற அமைப்பு, புத்திசாலித்தோடு நம்ம வெளியே வந்துடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பரவாயில்ல. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். நிறைய விஷயத்தை குட் நியூஸாக மாற்றி தரும். எப்படியாப்பட்ட மைனஸ் கேட்டகரியில் இருந்தால் கூட இந்த செவ்வாயால் உங்களுக்கு அவர்களுக்கு ஆதாயத்தை கொடுத்து திருப்பி பெரிய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான அமைப்புகளும் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஒரு ப்ளஸ்ஸை தான் சொல்லுவோம். ஒரே சொல்லணும், இந்த மீடியா சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் தான் உங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் தான், அவரே தான் 11ஆம் அதிபதி. செவ்வாயும் 4ஆம் அதிபதி. வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள், திடீர்னு பார்த்தா கார் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, 2 வீலர் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட போகுது. சிம்மத்தை பொறுத்தவரை கடனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு தேவையான செலவினங்கள் கொடுத்தே ஆகணுமே. எது இருக்குதோ இல்லையோ வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது, லக்ஸரி வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது, ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி காரு எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதம் நிறைய கடனாக இருந்தால் கூட சரி, அதை சமாளித்து வெளியே வரத்துக்கான அமைப்புகள் உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது எப்படி சொல்ல, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு சைலண்டாக வரத்துக்கான அமைப்புகள் அதிகமாக காணப்பட போது இந்த மாதம். அவங்க 2 பேருமே எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு சென்று வெளியூர் பயணங்கள் செல்லுகின்ற பாக்கியம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடையா, கவலையே படாதீங்க. இது வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப சந்திரன் சொன்னதான், தந்திரமாக செயல்பட்டு, தந்திரமாகவும் சந்திரனாகவும் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் குளுமை. சந்திரன் என்று சொன்னாலே குளுமை. அந்த இடத்துல குரு பகவானோட சேர்ந்து சூரிய பகவான் வர்றதால தந்திரமாகவும் சந்திரன் இருக்கிற வீட்டில் சூரிய பகவான் வர்றதும் ஓரளவுக்கு சாதகத்தை தரும். அதன் மூலியமாக ஆதாயத்தை தருவதும், எதிரிகளில் இருந்து வந்த பிரச்சனை, எதிரிகளில் இருந்து வந்த நட்புகள் அனைத்தும் மாறி நல்ல நட்புகளாக மாறப்போகுது இந்த காலம். எதிரியாக இருந்தவங்கள நம்மளை தொந்தரவு கொடுத்துருவேன், வேலையில் தொந்தரவு பண்ணவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்ததெல்லாம் இப்பொழுது விலகி சென்று ஓரளவுக்கு இந்த மாதம் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய மாதமாக, மனசுக்கு சாந்தத்தை கொடுக்குற மாதமாக மாறும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், அம்மன் தெய்வ பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அம்பிகை பயணங்கள்லாம் நாம் மேற்கொள்ளுகின்ற காலம். அதுக்கு பொங்கல் வைக்கிறது, குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு செல்வது, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக காணும். திருவிழா இது மாதிரி விஷயத்தை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறதுக்கான பாக்கியம் கூட கிடைக்கும். ஐயா கவலையே படாதீங்க. சிம்மராசிகாரங்களுக்கு இது ஆதாயத்தோட கிரகங்களுடைய பெயர்ச்சி நன்றாக உள்ளது. ஆதாயம் தருகின்ற பயிற்சியும் ஆதாயத்தோடு தருகின்ற பயிற்சிகளாகவும் இந்த காலம் இருக்கும். புதன் நன்றாக இருப்பதாலும் செவ்வாய் நன்றாக இருப்பதாலும் சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவான் தான் சரியில்லையே கண்டி, மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாந்தத்தை தருகின்ற அமைப்புகளும் செல்வங்களை வாரி வழங்குகின்ற அமைப்புகளாக காணப்படுறதால எதையும் முயற்சியோடு செயல்பட போகிறீங்க. எதையும் முயற்சி சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே முயன்று கொண்டிருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தடுத்து நிறுத்துகின்ற பாக்கியம் இப்பொழுது எதுவும் கிடையாது. எந்த வேலை எடுத்தாலும் துரிதமாக செயல்பட்டு எல்லாத்திலையும் வெற்றி பெற போகிறீங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வெற்றிகளை காணுகின்ற காலமாக இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அக்கறை எடுத்துங்க. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, மனநலம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, தயவு செய்து சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குறைவாக அமைப்புகள் காணப்படும். இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள். 17ஆம் தேதிக்கு அப்புறம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மை. வெளியில் போயிட்டால் மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடுங்க வண்டியை. 10ஆம் தேதி அப்புறம் விடியற்காலை 4 மணிக்கும் போகிறோம் கிளம்புறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 1 மாத காலங்கள் 17லேருந்து அடுத்த 17 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானம் தேவை. ராசிநாதனோ ராசிக்காதனோ யாராக இருந்தாலும் 12ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுதுலாம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சம்மந்தப்படும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். அதனால் பொறுமை நிதானம் பிரதானம் ரொம்ப முக்கியம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தெளிவான மாதத்தை காணப்படும். சுகம் தருகில்லாத விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் சுகம் தருகின்ற மாதமாகும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். செல்வங்களும் சேருகின்ற மாதமாக இந்த மாதம் காணப்படும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.